Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. சரிம்மா, நீ சொல்றதுக்கு எல்லாம் ஒத்துக்கிறோம். இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். நான் சொன்னது எல்லாம் அக்ரிமெண்ட்ல டைப் பண்ணி கையெழுத்த போட்டு பணத்தோட வந்து என்ன கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஏய், என்னடி இவ இப்படி பேசுறா? அவ எப்பவுமே இப்படிதானே. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பாருங்க. ஏய் ஏய், எல்லாம் என் நேரம். என்னது? ஒண்ணும் இல்லம்மா, வாங்க போலாம். போயிட்டு வரோங்க. நாங்க வந்துடுறோம். ஆண்டி, என்ன ஆண்டி இது? ஐயோ, போ 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 போ, சீக்கிரம் போ. ஏய் வெண்பா குட்டி, எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இத பார்த்த உடனே இந்த வீட்டு பெரிய மனுஷன் அசந்து போயிடுவார்ல. பண்ண நானே அசந்து போயிட்டேன்னு பாத்துக்கோயே. ஐயோ, நான் டாடாவ சொன்னேன். இதுக்கு முன்னாடி என்ன தானே பெரிய மனுஷன் சொன்னேன். உங்க வயசுல தான் பெரியவர். இந்த வீட்டுக்கு பெரியவர் டாடா தானே? ஆமா ஆமா ஆமா, அப்பதான் பெரியவர். டாடா டாடா டாடான்னு அது வேணாமா? அது என்னமோ வாடா போடான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கு டாடா தான் பிடிச்சிருக்கு. டாடா மல்லியம்மா கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இப்ப போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. வாசல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு போய் பாருங்க. போங்க. ஒரு நேரம் நான் தான் பெரிய மனுஷன்ற, இன்னொரு தடவை நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற மாதிரி சொல்றேன். இரு இரு. சித்ரா, அங்க பத்தியா ஓவரா அலம்பல் பண்ணிட்டு இருக்கா. டெக்கரேஷன்ங்கிற பெயர்ல அலப்பற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வரா 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 வரா. ஐயே, இன்னுமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க. புது மம்மி வர போறாங்கன்னு நீங்களா ஹாப்பியாவே இல்லையா? ஹாப்பியா இருக்க. எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்கணும். புதுசா வீட்டுக்கு வரவங்களுக்கு இப்படி ஏதோ பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆரத்தி. குழந்தைக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா சொல்லி கொடுக்க வேண்டியது பெரியவங்க கடமை. வந்துட்டார் அங்க இருந்து. இவர் ஒருத்தர். தாத்தாவை ஏன் மறைக்கிறீங்க? நீங்க போய் ஆர்த்தியை ரெடி பண்ணுங்க. போங்கன்னு சொல்றேன்ல. சித்தி, நீங்க வாசல்ல போய் கலர் கலரா கோலம் போட்டு வெல்கம்னு எழுதுங்க. ஏய், உங்க அப்பா எவ்வளவு ஒருத்தையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. அவளை வரவேற்க நான் கோலம் போடணுமா? நான் கோலம் போடணுமா? வரது யாரோ இல்ல, என் அம்மா. இப்ப நீங்க போய் கோலம் போடல, நான் டாடா கிட்ட சொல்லிடுவேன். எப்படி வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க. அப்பாடி, நம்மள ஒன்றும் சொல்லல. நம்ம பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வேற ஒருத்தி வரப்போறாளா? விட்டுருவேனா? அவளை வரட்டும். அவளை உண்டு இல்லைன்னு ஒரு கை பாத்துறேன். பூமர் அங்கிள், நீங்க மட்டும் எதுவுமே பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம்பளல, எனக்கு ஆரத்தி சுத்தவும் தெரியாது, கோலம் போடவும் தெரியாது. அவ்வளவுதான். இங்க மட்டும் தெரியுமா? அப்படின்னா வேகமா நடந்து போய் ஸ்வீட் ஸ்டால்ல 5 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. நானு? ஆமா, நீங்க தான். நடந்து? ஆமா, நடந்து. காசு நீங்க தான் போட்டுக்கணும். அது சரி. நானே 5க்கும் 10க்கும் என் பொண்டாட்டிக்கிட்ட கையேந்திக்கிட்டு என்ன பொணங்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த காஃபியை சாப்பிட்டு போலாமா இல்ல வந்து சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வந்து சாப்பிடலாம், போங்க. பிசாசு பிசாசு. தொழிலே குற்ற. இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்ல. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ச்சே. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பாக்குறேன். ஒழுங்கா ஒரு சேனல் வச்சு பார்க்க மாட்டியா? எதுக்கு இப்படி மாத்திக்கிட்டே இருக்க? பெரியம்மா, இந்த உலகத்துல மாறாததுன்னு எதுவுமே இல்லையே. தத்துவம். இதே மாதிரி நக்கலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காத.
அவங்க இந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். ஐயோ பெரியம்மா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்கள விட்டுருங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ என்ன மாதிரி டீல் பண்ணுவ? அந்த ஆள் இருக்கானே பயங்கரமானவன். கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏணி போட்டு ஏறுவான். மேல போயிட்டான்னு வச்சுக்கங்க, ஏணியையே எட்டி உதைச்சிருவான். கொஞ்சமாவது மரியாதையா பேசு. ஏய், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். திரும்பவும் சொல்றேன், வீம்பு பண்ற இடத்துல இப்ப நாம இல்ல. நான் அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே அந்த ஆள் அமைதியானா. சாட்டை எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்காம விட்டோம்னா அது தப்பாயிடும் பெரியமா. ஏய் மல்லி, அவங்க வந்துட்டாங்க. வரட்டும் விடு. ஏ, பார்த்து பக்குவமா பேசு. அதெல்லாம் பாத்துக்கலாம் பெரியமா. வாங்க வாங்க. எழுந்துடி. என்ன சொன்ன மாதிரி டைப் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. அக்ரிமெண்ட்டை படிச்சு பாப்பேன். ஓகே, நான் தான் கையெழுத்தே போடுவேன். இந்தா படிச்சு பாரு. என்னடி ஆச்சு? ஓவரா நக்கலா பேசுன. இப்ப என்ன பண்ண போற? எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே. என்னடி படிச்சிட்டியா? எல்லாமே ஓகேவா? நான் படிச்சிட்டேன். அவரை ஒரு தடவை படிக்க சொல்லுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, இவங்க படிச்சு காமிக்கட்டும். ஏய், அவங்க படிச்சாலும் இங்கிலீஷ்ல தாண்டி படிப்பாங்க. நீங்க படிங்க மேடம். ஏய், என்னடி இவ? I'm Miss Malli at the address mentioned above. மேடம், இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் நான் படிச்சிட்டேனே, அதையே எதுக்கு நீங்க திரும்பவும் படிக்கிறீங்க? நீ தானம்மா படிக்க சொன்ன. நான் தான் படிக்க சொன்னேன். எங்க பெரியம்மாக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, அதனால நீங்க டைரக்டா தமிழ்லயே படிச்சிருங்க. இந்த கெத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லடி. போகட்டும், பாத்துக்கிறேன். நல்லா கேட்டுக்கோமா, தெளிவா படிக்கிறேன். மேற்கொண்ட விலாசத்தில் இருக்கும் மல்லி ஆகிய நான் திரு விஜய் அவர்களின் குழந்தைக்கு அம்மாவாக நடித்து அவர்கள் சொன்ன 2 மாதத்திற்குள் வெண்பாவிற்கு அம்மா என்ற வார்த்தையை கேட்டாலே வெறுப்பு வரும்படி செய்வேன். அதற்காக திரு விஜய் அவர்கள் 20 லட்சம் சம்பளமாக பேசியிருக்கிறார். அதற்கான முன்பணமாக 5 லட்சத்தை பெற்றுக்கொள்கிறேன். மீதமுள்ள தொகையை 2 மாதம் முடிந்த பின் பெற்றுக்கொள்வேன். சொன்னபடி என்னால் 2 மாதத்திற்குள் அம்மா என்ற சொல்லை கேட்டால் வெண்பாவிற்கு வெறுப்பு வர வைக்க முடியவில்லை என்றால் மீதி தொகையை எனக்கு தர தேவையில்லை. அதேபோல் நான் குழந்தைக்கு அம்மாவாக மட்டுமே நடிக்க செல்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு மனைவியாக நடிக்க செல்லவில்லை. ஒரு மனைவி பார்க்கும் எந்த வேலையையும், அதாவது காஃபி கொடுப்பது, டிஃபன் எடுத்து வைப்பது, டவல் கொடுப்பது என மனைவி செய்யும் எந்த வேலையையும் செய்வதைப் போல் நான் நடிக்க தேவையில்லை. விஜய், அந்த பணத்தை எடுத்துக்கொடு. சரிம்மா. குமுதா, வாங்கி கொடி. ஏய், குழந்தைய வெறுக்க வச்சு சம்பாதிக்கிற காசு பாவப்பட்ட பணம்டி. நீ வாங்கிக்க. ஏய், நான் தொட மாட்டேன். வாங்கி கொடி. சரி, வாங்கிக்கோ. கொடுங்க.
இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ இதை கொண்டு போய் கொடுத்து என் தம்பி தங்கச்சிய அண்ணன் குடும்பத்தை காப்பாத்தணும். இனி ஒரு நிமிஷம் கூட அவங்க அந்த ஆள்கிட்ட வேலை பார்க்க கூடாது. என்ன? சரிடி, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏய், எங்க அண்ணி கண்ணுல பணத்தை காட்டிடாத. ஊர்க்காரங்க முன்னாடி வச்சு பேசி அந்த ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து தம்பி தங்கச்சிங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. மீதி பணத்தை இன்னும் 2 மாசத்துல செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிடு. சரிடி. அக்ரிமெண்ட் கொடுங்க, கையெழுத்து போடுறேன். இந்தாங்க தம்பி. மல்லி இந்தா. பாத்தியா, ரொம்ப நல்ல சகுனம். கரண்ட் கட் ஆனதுக்கு நான் என்ன செய்வேன்? ஏன் உங்க ராசி நல்லா இல்லாம கூட கரண்ட் கட்டா இருக்கலாம்ல? ஏன் ராசியா? சரி, நல்ல விஷயத்துக்காகவா கையெழுத்து போடுறீங்க? சகுனம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அக்ரிமெண்ட் தானே, கையெழுத்து போடுங்க. விஜய், கையெழுத்து போடுப்பா. நீயும் போடுமா. இப்ப என்ன சொல்வீங்க? கையெழுத்து போடுறியா? இந்தாங்க. பெரியம்மா, பத்திரமா வச்சுக்கோங்க. அப்பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம். இதுல புடவை ஜாக்கெட்லாம் இருக்கு, போய் மாத்திட்டு வா. இது எதுக்கு? வெண்பாக்கு அம்மாவா கூட்டிட்டு வரணும்ல, போய் மாத்திட்டு வா. ஏய் மல்லி, குமுதா கூட போ. மல்லி, ஏய் வருவா, போ. போடி. போலாமாமா? பாத்து பத்திரமா போயிட்டு வாமா. வரோம். சரிங்க, போயிட்டு வரேன்டி. வர மேடம். வாங்க. அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி, மனுஷங்களால முடியாததை செய்யறதெல்லாம் கடவுள்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பணம் இந்த புள்ள எப்படி ரெடி பண்ணணும்னு நினைச்சு பயந்தேன். நீ நல்ல வழியை காட்டிட்ட, ஒரு குடும்பத்தையே காப்பாத்திட்டம்மா. உன் கருணையே கருணம்மா. அங்க மல்லி நல்லா இருக்கணும், அதுக்கு நீதாம்மா துணை இருக்கணும். எஸ் மேடம். மேடம், என்னாச்சு மேடம்? வேற ஏதாவது பிரச்சனையா? சச்ச, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஓ மை காட், திரும்பவும் வந்திருக்கீங்க. பொண்ணை நல்லா பாத்துக்குங்க, உங்களை நம்பிதான் அனுப்பியிருக்கேன். அது வந்து, ஐயோ ப்ளீஸ் டெல் மேடம். என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு. அத அப்படியே சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? சம்பளத்தெல்லாம் இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாதுங்க. ஐயோ, அது இல்லங்க. நீங்க அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். நான் பேச வந்தது மல்லிய பத்தி தான். ஐயோ, அவ என் தங்கச்சி புள்ளதான். உங்களுக்கு வேற எந்த பயமும் வேண்டாம். அது இல்லங்க. ஐயோ, நீங்க தயவு செஞ்சு என்னன்னு பட்டுன்னு சொல்லிடுங்களேன். பொரிச்ச மீனை திருப்பி போட நாதி இல்லாம அதுவே அப்படியே தத்தளிச்சு அப்படியே திரும்பிக்கிற மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகுது. மல்லிய இப்போதைக்கு தற்காலிகமா தான் கூட்டிட்டு போறேன். 2 months, 2 மாசம் தானே, அதுதான் கையெழுத்தே போட்டாச்சே. அவ தங்கமான பொண்ணு மேடம், அதெல்லாம் நல்லா அனுசரிச்சு நடந்துக்குவா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. என்ன கொஞ்சம் வாய் துடுக்கு ஜாஸ்தி, ஆனா அப்படி இருக்க மாட்டா. சொல்லிதான் அனுப்பியிருக்கேன், நீங்க சொன்னா புரிஞ்சுக்குவா. இல்லங்க, அவ நிரந்தரமா எங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மல்லிய எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்க மட்டும் இல்ல, உண்மையாவே அம்மாவா அவ மாறிட்டா சந்தோஷமா இருக்கும். சிலரை பாக்குறப்போ நமக்கு பல ஜென்மம் பந்தம் இருக்கிற மாதிரி தோணும். ஐயோ, எனக்கு 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 என்ன சொல்றதுனே தெரியல மேடம். நாங்களாம் ரொம்ப சாதாரணமானவங்க.
சாதாரணமானதுன்னு உலகத்துல என்னங்க இருக்கு? அது 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 வந்து இல்லைன்னு மட்டும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. உங்க பண கஷ்டத்தை பயன்படுத்தி நான் இப்படி சொல்றேன்னு மட்டும் நினைச்சிட வேணாம். ஆனா இது நடந்தா எங்க குடும்பம் மட்டும் இல்ல, மல்லியோட வாழ்க்கையும் நிச்சயமா நல்லா இருக்கும். ஐயோ, இதெல்லாம் எப்படி மேடம் நடக்கும்? நீங்க எங்க, எங்க குடும்பம் எங்க? அதெல்லாம் வேண்டாங்க, ஏணி வச்சாலும் எட்டாது. உங்க பெரிய மனசு உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் வருமா? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல மேடம். இங்க பாருங்க அன்னபூரணி, மத்தவங்களை விடுங்க, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? ஐயோ, நான் ஆசைப்படலாங்க, உங்க வீட்ல ஏத்துப்பாங்களா? எங்க பக்கத்துல எல்லாரையும் ஏத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. உங்க முடிவை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஐயோ, ஏன் முடிவை விடுங்க. இப்படி ஒரு முடிவோட நீங்க இருக்கிறது மல்லிக்கு தெரிஞ்சா அவ அடுத்த நிமிஷமே கிளம்பி இங்க ஓடி வந்துருவா. எவ்வளவு குணமா நடந்துக்கிறாளோ அதை விட அவகிட்ட கோபம் ஜாஸ்தியாவே இருக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. நான் உங்ககிட்ட இப்ப பேசுறது விஜய்க்கு கூட தெரியாது. மல்லியோட சார்பா எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க நீங்க ஒருத்தர் தான். நீங்க மனசு வச்சா கண்டிப்பா இது நடக்கும். அதனாலதான் கேக்குறேன். மல்லி அப்பா அத்தா இல்லாத பொண்ணு, பாவம். இந்த அண்ணங்காரனும் பொழப்புக்கு சரியான வழி இல்லாம அல்லாடிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு இடையில பெரிய குழப்பம் நடந்து போய் பணத்தை கொடுக்க முடியாம குடும்பத்தோட கஷ்டப்படுறாங்க. இந்த சமயத்துல இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை என் தங்கச்சி பிள்ளைக்கு அமையுதுன்னா நான் சந்தோஷப்படாம இருக்க முடியுமா சொல்லுங்க? அந்த ஆண்டவன் விட்ட வழி. மல்லிகை திரும்பவும் கூப்பிட நீங்களே வந்திருக்கீங்கன்னா அது அந்த தெய்வத்தோட விருப்பம் தான் தோணுது. நீங்க மல்லியை கூப்பிட்டு முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன். தாராளமா நீங்க எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அப்ப நான் கிளம்பட்டுமா? நல்லதுங்க, நல்லதுங்க. ஆத்தா, ஆமா, தேங்க்யூமா, தேங்க்யூமா, எனக்கு ரொம்ப தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ்மா. கடவுளே தேங்க்யூ. எனக்கு கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே. அந்த மல்லிப்பள்ள நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். தாத்தா இத ஒத்துங்க. தாத்தா சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இந்த குட்டி பிசாசு என்னென்ன வேலை பண்ணுது பாருங்க. சித்ரா, இந்த குட்டி வாண்ட கைக்குள்ள போட்டுக்க சொல்லி ரஞ்சிதா கிட்ட படிச்சு சொன்னேன். கேட்டாளேவா? அப்பா, உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா என்ன? இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது சொல்லிட்டு போறேன். சித்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அம்மா வெல்கம் பண்ண ரெடி பண்ணிருக்கோம், நீங்க கோலத்தை மெச்சிட்டு போறீங்க. ஐயோ சாரிடா செல்லம், சித்தி அதை கவனிக்கல. கவனிக்கலையா? கண்ணை எங்க வச்சிருக்கீங்க? பார்த்து நடக்க மாட்டீங்க, சாரி பூரின்னு. ஆனா பாருங்க, இவளுக்கு எவ்வளவு வாய் கொழுப்பு. இன்னொருத்தியா இருந்தா இந்நேரத்துக்கு காதை பிடிச்சு திருகி விட்டுருப்பேன். ஓகே ஓகே, கூல் கூல், நானே சரி பண்ணிடுறேன், போதுமா? நீங்க ஒன்னும் சரி பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஐயோ, வெண்பா குட்டி மாதிரி கோலம் ரொம்ப கியூட்டா இருக்கு. பண்றத பண்ணிட்டு கியூட் அப்படி ஓரமா போய் நில்லுங்க. திரும்ப கோலத்தை மெதிச்சிங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். பிரச்சனையே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது.